ஓகே, திறந்து விட்ருவோமா? போ 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 ஓடிடுச்சு. வீடியோன்னு போட்டானா? வணக்கம் மக்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விஷயம், நான் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் எலி தொல்லை இருக்கா? என்னடா மருந்து எதுவும் வந்து அடிக்க போறியான்னு கேட்காதீங்க. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஒரு எலி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை பேச்சு போட்டு தரணுன்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணால் ஒன்றும் செட் ஆகலை. அதனால் ஒரு எலி கூண்டு வாங்கி வச்சு பிடிக்கலாமான்னு பார்த்தேன். மீஷோவிலேருந்து ஒரு எலி கூண்டு வாங்கியிருக்கேன். இது ஒர்க் ஆகாமான்னு தெரில. ஆனால் என்ன தான் ட்ரை பண்ணாலும் டிமிக் கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி பொரிய வாங்கி வச்சு பிடிச்சலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். வாங்கியாச்சு, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. முன்னாடியில் ஒரு எலி தான் இருந்துச்சு, இப்போ 5 கூட இன்னொரு எலி சேர்ந்துருச்சு. நைட்டெல்லாம் தூங்கவே விடுறதில்ல. பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் வெளியேறினா உடனே கடிச்சு தூண் துப்பிட்டு வருது. அதனால் இதுங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டோம். பார்ப்போம் மாட்டுதான்ட்டு. கீழே வச்சு அன்பாக்சிங் எல்லாமே கொண்டு வந்தேன். என்னோட ஒய்ஃப் கையில் இருக்க பார்சலை பார்த்துட்டு நான் தான் பிரிப்பேன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரமாக பிரிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் பிரிச்ச பாடல. பிரிக்க சொன்னால் கடைசியில் பிச்சு எறிஞ்சிட்டா. ஒரு வழியாக ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பார்சலை பிரித்தாச்சு. இதுதான் அந்த எலி கூண்டு. நம்ம இதை எப்படி செட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து சின்னதாக ஒரு தேங்காய் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பீஸே போதும். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன பீஸை வந்து நெருப்பில் சுடணும். தேங்காய் வந்து நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் பொன்னிறமாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரையாக விடணும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்சுக்கோம்னா தேங்காய், அந்த தேங்காய் ஆட்டை வந்து இந்த கரைச்சி வச்ச தண்ணியில் முக்கி எடுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காவை வந்து கூண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த கூண்டில் உள்ளோடி வந்து ஒரு கம்பி தொங்கிட்டுருப்பாங்க. இதுதான் ட்ரிகரு. இந்த ட்ரிகர் டச் பண்ணால் தான் வந்து லாக் ரிலீஸ் ஆகி நமக்கு எலி உள்ள மாட்டிக்கும். நாம் வந்து இந்த ட்ரிகரில் வந்து இந்த தேங்காவை மாட்டி வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டி வைக்கணும். எலியை வந்தோடனே தூக்கிட்டு போகிற இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து தேங்காவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் டோரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. லாக் மாட்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியை இழுத்து மேல் பக்கமாக தூக்கணும்னா ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் பண்ணதும் அந்த கம்பியை ட்ரிகரோட சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி வைக்கணும். ஓகே, அவ்வளோதான், வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட எலி பொறி. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எலி எந்த இடத்துல அதிகமாக வருதோ அங்கே போய் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த ட்ரிகரை மட்டும் லைட்டாக ஆட்டிச்சுனா கூட போதும், டப்புன்னு மாட்டிக்கும். ஓகே, இவ்வளோ தான் இந்த விஷயம். நம்ம வந்து வைப்போம், வச்சுட்டு மார்னிங் பார்ப்போம் மாட்டியிருக்கான்ட்டு. ஓகேவா? எங்கே காலையிலே ஒரு நற்செய்தி என்னன்னா வந்து ரொம்ப நாளாக நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த எலி மாட்டிக்கிச்சு. நான் கூட இது வந்து ஒர்க்காக தான் நினச்சேன். ஆனால் பச்சை 2 நாளில் கிட்டத்தட்ட 2 எலி மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு எலி மாட்டிச்சு, அது ரொம்ப குட்டி. இப்போ வந்து அதோட கொஞ்சம் பெருசு மாட்டிக்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு எலி தொந்தரவுக்கு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கூண்டு இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இதோட யூசேஜே ரொம்ப சிம்பிள் தான். இப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்களா எப்படி மாட்டிருக்காப்புல. இந்த ப்ரைஸுக்கு இந்த கூண்டு பயங்கர ஒர்த்து. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு சில பேர் வந்து எலி மாட்டின உடனே சுடுதண்ணில் முக்கி கொண்டுருவாங்க. நமக்கு கொண்டுறதெல்லாம் விருப்பம் கிடையாது. அதனால் விட்டுருவோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, திறந்து விட்ருவோமா? கபடி